வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 14ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோவைகளை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. பாருங்க, இங்கே ஒரு 4 கோவைகள் இருக்கு இல்லையா, இதை நம்ம சுருக்கி எழுதணும். எழுதும்போது விடையில் என்ன இருக்கணும்னா இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் பிளஸ்ல இருக்கணும், அப்படி இல்லை பெருக்கல்ல இருக்கணும். அந்த மாதிரி மாற்றி எழுதணும். சரியா? பாருங்க, முதல் இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. முதல் இது ஆல்ஃபா பை 3 பீட்டா பிளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. இப்போ பாருங்க, இதை சுருக்கலாமா? குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். முதல்ல பாருங்க என்ன செய்யணும், பகுதியை பெருக்கணும். 3 9 பீட்டாவையும் ஆல்ஃபா பெருக்குனா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபான்னு எழுதினாலும் சரி, அப்படி இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எழுதலாம் சரிதான். சரியா? 3 9 பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. இப்போ குறுக்கு பெருக்க போறோம். பெருக்கினா என்ன பாருங்க, இந்த 3 அப்படியே வந்துடும். அதாவது இதுக்கு 1 இருக்கு, 1 3 3 ஆல்ஃபா ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் இந்த 3 அப்படியே வந்துடும். அதாவது இங்கே இங்கே 1 இருக்கிறது 1 3 3 பீட்டா பீட்டா பெருக்குனா பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கேருந்து 3 நம்ம பொதுவாக எடுத்துருவோமா? 3 பொதுவாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை இந்த 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே வந்துடும். ஏன்னா இது பெருக்கல் இருக்கு, இது நம்ம இது செய்ய வேண்டாம், கேன்சல் பண்ணுமா? 1 3 3 3 9 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. எதுக்கான ஃபார்முலா? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான ஃபார்முலா. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 3 ஆல்ஃபா இன்ட்டு ஃபார்முலா, 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு பாருங்க. நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? அதாவது ஏ பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதில் ஆல்ஃபா, பிக்கு பதில் என்ன இருக்கு? பீட்டா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இது இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ மதிப்பு என்ன? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்க, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம இதை மாற்றி எழுதிருக்கோம். சரியா? இதில் பாருங்க எப்படி இருக்கு, ஆல்ஃபா பீட்டா அங்கே பிளஸ்ல இருக்கு, ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. சரியா? இங்க பெருக்கல் இருக்கு, இங்க பெருக்கல் இருக்கு. இதான் என்னது நமக்கு சுருக்கி கிடைச்ச ஆன்சர். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாப்போமா. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு முதல்ல பகுதியை பெருக்கலாமா பாருங்க. இங்க ஆல்ஃபா ஸ்கொயருக்கு இங்க ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா அடுக்கு 3. இங்க பீட்டா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயருக்கு 2 பெருக்குனா பீட்டா அடுக்கு 3. பெருக்கிட்டோமா? இப்போ குறுக்க பெருக்க போறோம். 1ஐயும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பெருக்குனா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த பிளஸ் அப்படியே போட்டாச்சு. 1ஐயும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பெருக்குனா என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இதுல இருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்க. ஆல்ஃபா பீட்டாவை நம்ம பொதுவாக எடுத்துருவோமா? ஆல்ஃபா பீட்டாவை பொதுவாக எடுத்தாச்சு. இங்க பாருங்க, ஆல்ஃபா நம்ம வெளியே எடுத்துட்டோம். 2 பீட்டா, அதாவது பீட்டா ஸ்கொயர்னா பீட்டா பெருக்கல் பீட்டா, ஒரு பீட்டா வெளியே வந்துச்சு. அப்போ உள்ள என்ன இருக்கும்? ஒரே ஒரு பீட்டா மட்டும் இருக்கும். இந்த பீட்டா நம்ம வெளியே எடுத்துட்டோம். இங்க ஆல்ஃபாவுக்கு ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபான்னு அர்த்தம். ஒரு ஆல்ஃபா வெளியே வந்துருச்சு, ஒரு ஆல்ஃபா உள்ள இருக்கும். பை இது எப்படி எழுதலாம் பாருங்க, இங்கேயும் அடுக்கு 3 இங்கே அடுக்கு 3. அப்போ ஆல்ஃபா பீட்டா அடுக்கு 3ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு இந்த அடுக்குல என்ன செஞ்சிடும், 3ல் 1 குறைஞ்சி 2 வந்து, ஏன்னா இங்கே ஆல்ஃபா பீட்டா தான், இங்கே ஆல்ஃபா பீட்டா அடுக்கு 3 இருக்கு. அப்போ கேன்சல் ஆகி இந்த 3ல் 1 குறைஞ்சி 2 வந்துடும் ஈக்குவல் டு இப்போ பாருங்க பீட்டா பிளஸ் ஆல்ஃபான்னு இருக்கா, அதை எப்படி மாற்றிக்கலாம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு மாற்றிடுவோமா? பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்கு. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். பாருங்க, ஆல்ஃபா பீட்டா பிளஸ்ல இருக்கு, இங்கே பெருக்கல்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது மூணாவது பாப்போமா பாருங்க. மூணாவது இது முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு? 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. இதை சுருக்க போறோம். சுருக்கலாமா? இப்போ பாருங்க, இந்த 3 ஆல்ஃபா எடுத்துட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். 3 ஆல்ஃபா இன்ட்டு முழு பிராக்கெட் 3 பீட்டா மைனஸ் 1. அதுக்கு மைனஸ் 1 எடுத்துட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. இப்போ பெருக்கலாமா பாருங்க, 3 9 ஆல்ஃபா பீட்டா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா. 3 ஆல்ஃபாவையும் மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 3 ஆல்ஃபா.
மைனஸ் உள்ள பெருக்குமா, மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினா மைனஸு 3 பீட்டா, 3 பீட்டா, 1 3 பீட்டா பெருக்கினா 3 பீட்டா, சரியா? மைனஸை மைனஸ் பண்ண ப்ளஸ்ஸு 1ன்னா 1 ஈக்குவல் டு இந்த 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இந்த 2 உறுப்புல இருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? மைனஸை பொதுவாக எடுத்துருமா? மைனஸ் மட்டும் இல்லை, இந்த 3 சேர்த்து எடுக்க போகிறோம். -3 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஆல்ஃபா மட்டும் இருக்கும். நம்ம -3 எடுத்துட்டோம், அந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 வெளியே வந்துருச்சு. இங்கே என்ன இருக்கும்? பீட்டா மட்டும் இருக்கும். கடைசியில் இந்த +1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸில் இருக்கு, அங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே ப்ளஸில் இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 4வது பார்ப்போமா? 4வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா எழுதிக்கலாமா? என்ன இருக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதணும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸில் இருக்கணும், இப்படி இல்லை பெருக்கல் இருக்க மாதிரி எழுதணும். முதல்ல பகுதியை பெருக்கிடுவோமா? பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் பெருக்கினா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபான்னு எழுதலாம் சரி, அப்படி இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எழுதலாம் சரி, ரெண்டும் ஒன்று தான். குறுக்க பெருக்க போகிறோம். ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பெருக்க போகிறோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ், இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க. பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு ஆல்ஃபா உள்ள பெருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 உள்ள பெருங்க, 3 ஆல்ஃபா, பீட்டா உள்ள பெருங்க, பீட்டா ஸ்கொயர், பீட்டாவையும் 3 பெருக்குனா 3 பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆல்ஃபா ஸ்கொயரையும் பீட்டா ஸ்கொயரையும் ஒன்றா எழுதிடுவோம். அதே மாதிரி இந்த 3 ஆல்ஃபாவையும் 3 பீட்டா ஒன்றா எழுதிடுவோம் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இதுக்கு மட்டும் ஃபார்முலா பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், அதுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. எதுக்கு ஃபார்முலா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா. இதில் பாருங்க, இந்த 2 உறுப்பில் 3 மட்டும் பொதுவாக எடுத்துருவோம். 3 பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும்? ஆல்ஃபா இருக்கும் ப்ளஸ் 3 வெளியே எடுத்துட்டோம், இந்த இடத்துல பீட்டா இருக்கும் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸில் இருக்குது, இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே பெருக்கல்ல இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின் வருவனவற்றின் மதிப்புகளை காண்க. குறிப்பின் போட்டு தீர்வு தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு இருபடி சமன்பாடு, இதுக்கு 2 மூலங்கள் இருக்கும், அது ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த சமன்பாட்டோட மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு நம்ம இங்கே கீழே எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம இதனுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த சமன்பாட்டோட மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்புகளை இங்கே கொண்டு பிரதிட்டு சுருக்குனா போதும், சரியா? இப்போ பாருங்க, முதல்ல ஏபிசி மதிப்புகள் வேணும். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2, பீன்றது எக்ஸோட கெழு -7, சீன்றது மாறிலி உறுப்பு 5, சரியா? இந்த இடத்துல நம்ம முதல்ல மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கூடுதல், நமக்கு என்ன நிபந்தனை? -b/a. மைனஸ் அப்படியே வந்துடும், பியோட மதிப்பு -7 பை ஏ, ஏவோட மதிப்பு என்ன? 2. இப்போ பாருங்க, மைனஸை மைனஸ் பண்ண பிளஸ் 7/2. இதான் என்னது? மூலங்களின் கூடுதல். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா இன்டு பீட்டா. என்ன கண்டிஷன்? c/a. சீன்றது மாறிலி உறுப்பு 5, ஏவோட மதிப்பு 2. இப்போ பாருங்க, நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல் இது பாருங்க, இது கொடுத்து எடுத்து எழுதுவோமா? 1/ஆல்ஃபா பிளஸ் 1/பீட்டா ஈக்குவல் டு, முதல்ல சுருக்கிடுவோம். முதல்ல குறுக்கு பெருக்கல பகுதியை பெருக்குவோமா? ஆல்ஃபா பீட்டா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா, குறுக்கு பெருக்குங்க. 1 பீட்டா பெருக்குனா பீட்டா பிளஸ் 1 ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டானாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7/2 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 5/2. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு இந்த 7/2 அப்படியே வந்துடும்,
இந்த வகுத்தல் நம்ம பெருக்கலா மாத்திட்டா பை தலைகீழ மாறும். என்ன மாறும்? 2/5. எது கேன்சல்? 2 கேன்சல். அப்ப நமக்கு என்ன இருக்கு? தொகுதியில 7 இருக்கு, பகுதியில 5 இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் கணக்கோட ஆன்சர். அடுத்தது 2வது பார்ப்போமா? பாருங்க 2வது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? பாருங்க முதல்ல பகுதியை பெருக்கு. பீட்டாவையும் ஆல்பாவையும் பெருக்குன்னா பீட்டா இன்டூ ஆல்பான்னு எழுதினாலும் சரி, அப்படின்னா ஆல்பா இன்டூ பீட்டான்னு ரெண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்க குறுக்கு பெருக்குங்க. ஆல்பாவையும் ஆல்பாவையும் பெருக்குன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் போட்டோம். பீட்டாவையும் பீட்டாவையும் பெருக்குன்னா பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு பாருங்க ஃபார்முலா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா பை இந்த ஆல்பா பீட்டா எந்த மாற்றமும் இல்லை ஈக்குவல் டு மதிப்புகளை பிரதிவிடுமா? பாருங்க ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2, ஆல்பா பெருக்கல் பீட்டாவோட மதிப்பு 5/2. முதலுங்க ஆல்பா பிளஸ் பீட்டா தானே, அப்போ 7/2 அடுக்கு 2 மைனஸ் 2 ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். பை ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2. மதிப்புல சுருக்கிட்டோமா? இப்ப பாருங்க 7/2 அடுக்கு 2. அப்ப 7 ஸ்கொயர் பண்ணு 2 ஸ்கொயர் பண்ணும். 7 ஸ்கொயர் பண்ணா 49, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப என்ன வரும் பாருங்க 49/4 மைனஸ் இந்த இடத்துல பாருங்க இங்க மிச்சம் என்ன இருக்கு? 5 மட்டும் இருக்கு பை 5/2. அப்ப இந்த இடத்துல மைனஸ் 5. 5னா என்ன அர்த்தம்? 5/1. இங்க என்ன இருக்கு? 5/2 இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்குமா? பாருங்க இங்க குறுக்கு பெருக்கல் எடுங்க. 4 1 4 குறுக்கு பெருக்குங்க. 1 49 49 மைனஸ் 5 20 5/2 எந்த மாற்றம் இல்லை ஈக்குவல் டு 49ல 20 கழிச்சோம்னா 29/4 பெருக்கல் இந்த வகுத்துல பெருக்கலாம் மாதிரி தலைகீழ மாறும் 2/5 கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 4 அப்ப 29 இங்க 2 இருக்கு, இங்க 5 2 பெருக்கல் 2 10. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சில புக்குக்கு பின்னால 29/20 கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. இதுதான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது 3வது. பார்க்கலாமா? 3வது பாருங்க ஆல்பா பிளஸ் 2 பை பீட்டா பிளஸ் 2 பிளஸ் பீட்டா பிளஸ் 2 பை ஆல்பா பிளஸ் 2 இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். என்ன இருக்கு? ஆல்பா பிளஸ் 2 பை பீட்டா பிளஸ் 2 பிளஸ் பீட்டா பிளஸ் 2 பை ஆல்பா பிளஸ் 2 இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ஈஸியானது தான். பாருங்க முதல்ல பகுதியை பெருக்க போறோம். பெருக்கிறோமா? என்ன இருக்கு பாருங்க பீட்டா பிளஸ் 2 இன்டூ ஆல்பா பிளஸ் 2 ரெண்டையும் பெருக்கிட்டோம். பகுதியை பெருக்கிட்டோம். இப்போ குறுக்க பெருக்கணும். ஆல்பா பிளஸ் 2ஐயும் ஆல்பா பிளஸ் 2ஐயும் பெருக்குன்னா ஆல்பா பிளஸ் 2 அடுக்கு 2. சரியா? இந்த பிளஸ் போட்டுக்கலாம். பீட்டா பிளஸ் 2ஐயும் பீட்டா பிளஸ் 2ஐயும் பெருக்குன்னா பீட்டா பிளஸ் 2 அடுக்கு 2. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். பாருங்க ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. சரியா? இப்போ பாருங்க ஏக்கு பதிலா ஆல்பா. அப்ப a ஸ்கொயர்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலா 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 2 4 பிளஸ் 2ab 2ab. அப்ப பாருங்க 2 ஆல்பா பெருக்குனா 2 ஆல்பா 2 ஆல்பா 2 பெருக்குனா 4 ஆல்பா. புரிஞ்சுதா? பாருங்க ஏக்கு பதிலா ஆல்பா ஆல்பா ஸ்கொயர். பிக்கு பதிலா 2 ஸ்கொயர் பண்ணா 2 4 பிளஸ் 2ab 2 ஏக்கு பதிலா ஆல்பா பிக்கு பதிலா 2 பெருக்கிருங்க 2 4 4 ஆல்பா. சரியா? பிளஸ் அதே தான் இங்கேயும் பாருங்க a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலா பீட்டா பிக்கு பதிலா 2. அப்ப என்ன வந்துடும்? பீட்டா ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் 2ab. அப்ப 2 பீட்டா பண்ணா 2 பீட்டா 2 பீட்டா 2 பண்ணா 4 பீட்டா பை இந்த இடத்துல பாருங்க என்ன செய்யணும்? இந்த பீட்டா எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும். 2 எடுத்துட்டு முழு பிராக்கெட். முதல்ல பீட்டா கொண்டு பெருக்குமா? பீட்டாவையும் ஆல்பா பெருக்குனா ஆல்பா பீட்டா. அதுக்கு அடுத்தது பீட்டாவை 2 பெருக்குனா 2 பீட்டா. இப்ப 2 எடுத்து பெருக்க போறோம். 2 ஆல்பா பெருக்குனா 2 ஆல்பா 2 பெருக்குனா பிளஸ் 4. சரியா? பெருக்கியாச்சு.
இப்போ பாருங்க கொஞ்சம் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த பீட்டா ஸ்கொயர் ஒன்றா எழுதுவோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த ஆல்ஃபா பீட்டா ஒன்றா எழுதுவோம். 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டா. இந்த 4 இந்த 4 கூட்டிடுவோமா? கூட்டினா என்ன வந்துடும்? 8 பை இந்த இடத்துல பாருங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படி இருக்கட்டும். இங்க பாருங்க 2 பீட்டா 2 ஆல்ஃபா 2 நம்ம பொதுவாக எடுத்துருமா? 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்க பீட்டா இருக்கும், இங்க ஆல்ஃபா இருக்கும். பீட்டா பிளஸ் ஆல்ஃபா இந்த பிளஸ் 4 அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா ஒன்று பண்ண போறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சோம்? 4 பொதுவாக எடுத்துருவோமா? 4 பொதுவாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா இந்த இடத்துல பிளஸ் பீட்டா இந்த 8 அப்படியே வந்துடும் பை இந்த இடத்துல பாருங்க ஆல்ஃபா பீட்டா எந்த மாற்றம் இல்லை பிளஸ் 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் ஆல்ஃபா இருக்கு. அதை எப்படி மாத்திக்கலாம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ரெண்டு ஒன்று தான். பீட்டா பிளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா பிளஸ் 2 ஒன்று தான். பிளஸ் 4. இப்போ நம்ம மதிப்புகளை பிரதியிட போறோம். இந்த இடத்துல மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2. பிரதியிடலாமா? பாருங்க. முதல்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இதோட மதிப்பு என்ன? 7/2 அடுக்கு 2 மைனஸ் 2. பீட்டாவோட மதிப்பு என்ன? 5/2 பிளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2 பிளஸ் 8 பை இங்க வாங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2 பிளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2 இந்த 4 அப்படியே வந்துடும். இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பண்ணா 49, 2 ஸ்கொயர் பண்ணா 4. 7/2 தான் ஹோல் ஸ்கொயர். 7 தனியாக ஸ்கொயர் பண்ணா 2 தனியாக ஸ்கொயர் பண்ணும். மைனஸ் 2 2 கேன்சல் 5 மட்டும் வரும். இந்த இடத்துல 2 2 2 4 பிளஸ் 2 7 பெருக்குங்க 14 பிளஸ் இந்த 8 அப்படியே வந்துடும் பை இப்போ இங்கே வாங்க இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 5/2 பிளஸ் இங்கே என்ன இருக்கு? 7 மட்டும் இருக்கு பிளஸ் 4 ஈக்குவல் டு இந்த இடத்துல 49/4 அப்படியே தான் வரும். இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் கூட்ட போறோம். கூட்டுவோமா? பாருங்க 8ஐயும் 14ஐயும் கூட்டினா 22. 22ல 5 கழிச்சா என்ன வரும்? 17. என்ன 17? பிளஸ் 17/1. புரியுதா? பாருங்க இந்த இடத்துல 14ஐயும் 8ஐயும் கூட்டினா 22. 22ல இந்த 5 மைனஸ் பண்ணணும். 22ல 5 கழிச்சுனா 17. பகுதியில் எதுனா 1 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க 5/2 பிளஸ் 7 4 கூட்டினா 11. 11 என்ன அர்த்தம்? 11/1 அர்த்தம். இப்போ இதுக்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். எடுப்பா. முதல்ல பகுதியை பெருக்குங்க. 1 4 4 குறுக்கு பெருக்குங்க. 1 49 49 பிளஸ் 4 17 68 34 68. சரியா? 4 17 68 பை அதே மாதிரி இங்கேயும் குறுக்கு பெருக்கல் எடுங்க. 2 பகுதியை பெருக்குனா 2 1 2 குறுக்கு பெருக்குங்க. 4 5 5 பிளஸ் 2 11 22 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க 2ஐயும் கூட்டுவோமா? 49ஐயும் 68ஐயும் கூட்ட போறோம். கூட்டினா என்ன வரும்? 117 வருமா? 8 9 கூட்டினா 17 17 மிச்சம் 1 7 7 117 பை 4 வகுத்தல் 5ஐயும் 22ஐயும் கூட்டுங்க 27/2 ஈக்குவல் டு 117/4 பெருக்கல் இந்த வகுத்தல பெருக்கலாம் மாதிரி தலைகளை மாறு பாருங்க 2/27. இப்ப பாருங்க நமக்கு ஈஸி ஆன்சர் வந்து பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 2 4. இப்போ இந்த இடத்துல 3 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுமா? 3 9 11 இருக்கு. 3 9 மிச்சம் எத்தனை? 2 எங்க வரும்? 7க்கு முன்னால 7க்கு முன்னால 27 27ல 9 3 27. இதே 3 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுங்க. 9 3 27. திரும்ப 3 எப்படி பாருங்க. 1 3 3 3 9. இங்கேயும் பாருங்க 3 9. அவ்வளவுதான். மிச்சத்தை எடுத்துறதுன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்க. ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க. வெறும் 13 மட்டும் இருக்கு பை இங்க பாருங்க பகுதியில் இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. 2 பெருக்கி எழுதணும். பெருக்குன்னு என்ன பாருங்க 2 3 6. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். என்னது 13/6. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4 = 0வின் மூலங்கள் ஆல்பா பீட்டா எனில்
கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை அமைக்கவும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, இந்த சமன்பாட்டுக்கு 2 மூலங்கள் இருக்கும், ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அங்க பாருங்க இங்க மூலங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை நம்ம அமைக்கணும். எதை பயன்படுத்தி? இதை பயன்படுத்தி தான். சரியா? இப்ப பாருங்க கொடுத்திருந்த சமன்பாடு மூலங்கள் ஆல்பா பீட்டா ஆகும் எழுதிட்டோம். முதல்ல இந்த மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு ஏபிசியோட மதிப்புகள் வேணும். என்னென்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, பீன்றது என்னன்னா எக்ஸோட கெழு 6, சீன்றது மாறிலி உறுப்பு -4. இப்ப இந்த 2 மூலங்களை கூட்டலாமா? மூலங்களின் கூடுதல் ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன கண்டிஷன்? -b/a ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், பிக்கு பதிலாக 6 பை ஏவோட மதிப்பு 1. அப்ப என்ன வரும்? -6 தான் நமக்கு வரும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்பா இன்ட் பீட்டா என்ன கண்டிஷன்? c/a. cன்றது என்னது? -4 பை ஏன்றது 1. -4/1 என்ன அர்த்தம்? -4 தான் அர்த்தம். சரியா? இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இருபடி சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல் இது பாருங்க, தரப்பட்ட மூலங்கள். தரப்பட்ட மூலங்கள் 2 மூலங்கள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் மற்றும் பீட்டா ஸ்கொயர். சரியா? ஆல்பா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயர், இந்த இடத்துல கம்மா 2 கொடுத்துருக்காங்க. முதல்ல என்னுடைய கூடுதலை கண்டுபிடிக்க பாருங்க, மூலங்களின் கூடுதல், அதாவது தரப்பட்ட மூலங்களின் கூடுதல் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் என்ன? -6 -6 அடுக்கு 2 -2 இன்டூ ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் எத்தனை? -4. சுருக்குங்க, -6 ஸ்கொயர் பண்ணா +36, -6 பெருக்கல் -6 +36. இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் பிளஸ் 8, ரெண்டையும் கூட்டுங்க, 36 8 கூட்டினா 44. இதான் என்னது? மூலங்களின் கூடுதல். அடுத்தது நமக்கு மூலங்களின் பெருக்கல் பலன் வேணும். பெருக்கல் பலன் பாருங்க, எதை பெருக்கணும்? இந்த 2 மூலங்களை பெருக்கணும், ஆல்பா ஸ்கொயர் பெருக்கல் பீட்டா ஸ்கொயர். அப்ப என்ன வந்து நமக்கு? ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் ஈக்குவல் டு, இங்க 2க்கும் ஸ்கொயர் இருக்கு, பெருக்கல் இருக்கு. அப்ப என்ன செய்ய போதும்? காமனா நம்ம ஸ்கொயரை போட்டா போதும். ஆல்பா பெருக்கல் பீட்டா இதோட மதிப்பு பாருங்க -4. அப்ப இந்த ஆல்பா இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக -4 பிரதிக்கலாம், இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு -4 ஸ்கொயர் பண்ண என்ன நமக்கு வரும்? -4 பெருக்கல் -4 +16 வந்துடும். இங்க மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இருபடி சமன்பாடு பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதுதான் பொதுவான வடிவம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். மூலங்களின் கூடுதல் பாருங்க, நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எத்தனை? 44. இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் அப்படியே வந்துடும். மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன? 16 ஈக்குவல் டு 0. அதாவது ஆல்பா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயர் இதனை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 பை ஆல்பா 2 பை பீட்டா. ரெண்டாவது இது இங்க ஆரம்பிப்போம். தரப்பட்ட மூலங்கள். தரப்பட்ட மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? திரும்ப பார்த்துருவோமா? 2 பை ஆல்பா மற்றும் 2 பை பீட்டா. இதனுடைய கூடுதலும் பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல கூடுதல் கண்டுபிடிச்சிருவோமா? மூலங்களின் கூடுதல் எதை கூட்ட போறோம்? 2 பை ஆல்பாவையும் 2 பை பீட்டாவையும் கூட்ட போறோம். பாருங்க, குறுக்கு பெருக்க எடுங்க. முதல்ல பகுதியை பெருங்க. ஆல்பாயும் பீட்டாவும் பெருக்குனா ஆல்பா பீட்டா குறுக்க பெருக்க போறோம். 2 பீட்டா பெருக்குனா 2 பீட்டா பிளஸ் 2 ஆல்பா பெருக்குனா 2 ஆல்பா ஈக்குவல் டு 2 பொதுவாக எடுத்துருவோமா? 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா பீட்டா பிளஸ் ஆல்பா வரும். 2 பொதுவாக எடுத்துட்டோம், பீட்டா அப்படியே வந்துடும், ஆல்பா அப்படி தான் பை ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். பீட்டா பிளஸ் ஆல்பானாலும் ஆல்பா பிளஸ் பீட்டா 2 ஒன்று தான். மதிப்பு பார்த்துருவோமா? ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க,
-6 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4 பிரதிட்டுருமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு -6 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4 மைனஸும் மைனஸும் கேன்சல் ஓ 2 2 2 2 4 ஓ 2 2 2 6 அப்போ என்ன வந்திருக்கு 3 மூலங்களின் கூடுதல் 3 அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் பார்க்க போறோம் எதை பெருக்கணும் இந்த ரெண்டு மூலங்களை பெருக்கணும் என்ன இருக்கு பாருங்க 2 பை ஆல்ஃபா பெருக்கல் 2 பை பீட்டா எப்படி பெருக்குவோம் தொகுதியும் பெருக்கணும் பகுதியும் பெருக்கணும் 2 2 4 ஆல்ஃபா பீட்டா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது -4 எழுதிக்கலாமா பாருங்க -4 ஒரு நாளா 4 ஒரு நாளா 4 அப்ப இங்க என்ன இருக்கு 1 என்ன 1 -1 சரியா இப்ப பாருங்க இருபடி சமன்பாடு பொதுவான வடிவம் என்ன x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0 இதுதான் இருபடி சமன்பாடு இந்த x² அப்படியே வந்துடும் மைனஸ் அப்படியே வந்துடும் மூலங்களின் கூடுதல் பாருங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 கண்டுபிடிச்சிருக்குமா இந்த x அப்படியே வந்துடும் பிளஸ் அப்படியே வந்துடும் மூலங்களின் பெருக்கல் பலன் பாருங்க -1 ஈக்குவல் டு 0 இதை கரெக்டாக எழுதிடுவோமா பாருங்க x² மைனஸ் 3x பிளஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இதான் என்னது நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு அதுக்கு அடுத்தது மூணாவது பார்க்கலாமா மூணாவது இது லாஸ்ட் இது பாருங்க தரப்பட்ட மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு வந்துருமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க α² பீட்டா β² ஆல்ஃபா α² பீட்டா மற்றும் β² ஆல்ஃபா இதோட என்ன கண்டுபிடிக்க போறோம் கூடுதல் கண்டுபிடிச்சிருவோமா மூலங்களின் கூடுதல் இந்த ரெண்டு மூலங்களையும் கூட்டணும் α² பீட்டா பிளஸ் β² ஆல்ஃபா கூட்டிட்டோமா இப்ப பாருங்க இதுல நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் ஆல்ஃபாவை எடுக்கலாம் இங்கே ஆல்ஃபா இருக்கு இங்கே ஆல்ஃபா இருக்கு அது மட்டும் இல்லாம பீட்டாவும் இருக்கு அப்ப ஆல்ஃபா பீட்டாவை நம்ம பொதுவாக எடுக்க போறோம் பாருங்க α² ரெண்டு ஆல்ஃபா இருக்கு ஒரு ஆல்ஃபா வெளியே வந்துருச்சு ஒரு ஆல்ஃபா உள்ள இருக்கும் பீட்டா ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு வெளியே எடுத்தாச்சு இந்த பிளஸ் போட்டுக்கலாமா β² ரெண்டு பீட்டா இருக்கு ஒரு பீட்டா வெளியே வந்துருச்சு அப்போ ஒரு பீட்டா உள்ள இருக்கும் இந்த ஆல்ஃபாவை வெளியே எடுத்துட்டோம் உங்க சந்தேகம் வந்து உள்ள பெருக்கி பாருங்க பெருக்குங்க α² இந்த பீட்டா அப்படியே வந்துடும் இங்க பெருக்கும் போது பீட்டா பெருனா β² இந்த ஆல்ஃபா அப்படியே வந்துடும் சரியா இப்போ நம்ம மூலங்களை கூட்டிட்டோம் இப்போ மதிப்புகளை பிரதிடுவோம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மதிப்பு பாருங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு -6 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4 முதல்ல இருக்கிறது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இதோட மதிப்பு -4 ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு -6 ரெண்டு பேருக்குங்க மைனஸ் பிளஸ் 4 24 இது மூலங்களின் கூடுதல் கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க போறது மூலங்களின் பெருக்கல் பலன் எதை பெருக்கணும் இந்த ரெண்டு மூலங்களையும் பெருக்கணும் α² பீட்டா பெருக்கல் β² ஆல்ஃபா பெருக்குமா α² ஆல்ஃபாவையும் பெருக்குனா ஆல்ஃபா அடுக்கு 3 பீட்டாவையும் β² பெருக்குனா பீட்டா அடுக்கு 3 இப்போ பாருங்க இங்க அடுக்கு 3 இருக்கா அப்போ ஆல்ஃபா பீட்டா ஒரு தடவை போட்டுக்கிட்டு அடுக்க நம்ம பொதுவாக எழுதி கொள்ளலாம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன -4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த அடுக்கு 3 அப்படியே காமிக்கிட்டுமா இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4 அதுதான் இங்க பிரதிட்டு இருக்கோம் அடுக்கு 3 இங்க என்ன அர்த்தம்னா -4 3 தடவை எழுதணும் -4 பெருக்கல் -4 பெருக்கல் -4 பெருக்குங்க மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் நாங்க 16 16 4 64 இப்ப பாருங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இருபடி சமன்பாடு therefore பொதுவான வடிவம் என்ன x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0 இதான் என்னது இருபடி சமன்பாடு x² அப்படியே வந்துடும் மைனஸ் மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்ன 24 இன்ட்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன -64 ஈக்குவல் டு 0 இதை தெளிவாக எழுதிடுவோமா x² மைனஸ் 24x பிளஸ் மைனஸ் பெருங்க -64 ஈக்குவல் டு 0 இதான் என்னது நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு இதோட இந்த கணக்கும் முடிந்தது
நான்காவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்பா மற்றும் பீட்டா என்பன 7x² பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் 2 = 0வின் மூலங்கள் மற்றும் பீட்டா மைனஸ் ஆல்பா மைனஸ் 13/7 எனில் ஏயின் மதிப்பு காண்க. பாருங்க, இந்த இருபடி சமன்பாடு 2 மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம பீட்டாவிலிருந்து ஆல்பாவை மைனஸ் பண்ண என்ன வருதா, மைனஸ் 13/7 வருதுன்ட்டாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, நமக்கு மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் வேணும். அதை கண்டுபிடிச்சிருமா? முதல்ல ஏவோட மதிப்பு, ஏன்றது என்னன்னா x² கெழு 7, பீன்றது என்னன்னா எக்ஸோட கெழு ஏ, சீன்றது மாறிலி உறுப்பு 2. இப்ப முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது மூலங்களின் கூடுதல். எதை? ஆல்பாவும் பீட்டா கூட்ட போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல். என்ன நமக்கு நிபந்தனை? மைனஸ் b/a. இதான் ஃபார்முலா கண்டிஷன். மைனஸ் அப்படியே வந்து பாருங்க, பியோட மதிப்பு ஏ பை ஏவோட மதிப்பு என்ன பாருங்க 7. இது மூலங்களின் கூடுதல். அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன். ஆல்பா இன்ட்டு பீட்டா. என்ன கண்டிஷன்? c/a. சீன்றது 2 பை ஏன்றது 7. சரியா? இப்போ கொடுத்திருந்த எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பீட்டா மைனஸ் ஆல்பா மைனஸ் 13/7. இப்போ இதுல நம்ம மைனஸை பொதுவா எடுத்துருவோமா? மைனஸை பொதுவா எடுத்துட்டோம்னா இது மைனஸ் பீட்டாவா மாறும், இது பிளஸ் ஆல்பாவா மாறும். இங்க மைனஸ் 13/7 எந்த மாற்றமும் இல்லை. எதுக்காக நம்ம மைனஸை பொதுவா எடுத்துருக்கோம்? இப்ப பாருங்க, கேன்சல் ஆகி பாருங்க. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு சந்தேகம் வந்து உள்ள பெருக்கி பாருங்க. மைனஸ் பெருக்குனா பிளஸ் பீட்டா, மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா மைனஸ் ஆல்பா. கரெக்டா வந்துடும். சரியா? இப்ப அதை கொஞ்சம் மாத்தி எழுதுவோமா? எப்படி எழுதலாம்னா ஆல்பா மைனஸ் பீட்டான்னு எழுதலாம் = 13/7. பிளஸ்ல இருந்துச்சு முதல்ல எழுதிட்டோம், மைனஸ் 2வது எழுதியாச்சு. இப்போ இந்த ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. இதான் ஃபார்முலா. எதுக்கு? ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கு ஃபார்முலா. இந்த 13/7 அப்படியே வந்துடும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, அதை நம்ம நீக்கணும். நீக்கலாமா? அப்ப இருபுறமும் வர்க்கப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா ஸ்கொயர் பண்ண போறோம்னு அர்த்தம். 2 பக்கமும் அடுக்குல ஸ்கொயர் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இங்க என்ன வந்துடும்? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை, மைனஸ் 4 ஆல்பா பீட்டா எந்த மாற்றம், எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கு 2 = 13/7 அடுக்கு 2. அடுக்குல என்ன செஞ்சிட்டோம்? 2 கொண்டு வந்துட்டோம், ஸ்கொயர் படுத்திட்டோம், வர்க்கப்படுத்தியாச்சு. இப்ப பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இது மட்டும் தான் நமக்குள்ள இருக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, மைனஸ் a/7. பிரதி இல்லாமா? ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலா மைனஸ் a/7. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு பாருங்க. ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 2/7. இந்த இடத்துல 2/7 = 13 ஸ்கொயர் பண்ணா 13 பெருக்கல் 13 169. 7 ஸ்கொயர் பண்ணா 7 பெருக்கல் 7 49. பகுதி தொகுதி தனித்தனியாக என்ன செய்யணும்? நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஏ ஸ்கொயரா மாறிடும். ஏவை ஸ்கொயர் பண்ணா 7 ஸ்கொயர் பண்ணா 49. 7 49 மைனஸ் பெருக்கிடுங்க. 4 2 8, 8/7 = 169/49. நமக்கு ஏதானே வேணும். அப்ப இந்த உறுப்பு இங்கே இருக்கட்டும். a²/49 = 169/49. இது மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறுமா? அப்ப என்ன மாறும்? பிளஸ் 8/7 மாறிடும். இங்க பாருங்க, இந்த கணக்குல இங்க 49 இருக்கு, இங்கேயும் 49 வச்சு நம்ம ஈஸியா கணக்கு முடிச்சலாம். அதாவது பகுதி வந்து சமமா இருக்கணும். பெருக்கல் 7/7. 7/7 கொண்டு பெருக்கிட்டா பகுதி சமமாயிரும். இந்த இடத்துல a²/49 = பாருங்க 49, 7 49. பகுதி சமமா இருக்கு. தொகுதி நம்ம அப்படியே கூட்டிக்கலாம் பாருங்க. 169 அப்படியே வந்துடும். பிளஸ் 8 56. இப்ப பாருங்க, a²/49 = 2 கூட்டினா என்ன வரும்? 169 56 கூட்டினா 225/49. பாருங்க, இந்த 49 இந்த 49 கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்? இது வகுத்தலுக்கு அந்த பெருக்கலா மாறும். அப்ப அங்க தொகுதியில இருக்கிறது பகுதியில கேன்சல் ஆயிரும். நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, a² = 225 மட்டும் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? a தான் வேணும். a = ஸ்கொயர் அங்க கட் பண்ணிட்டோம். அப்ப இங்க என்ன வரணும்? பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும்.
225. இங்க அடுக்கு 2 நிற்கினா அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 225க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 15. இதான் என்னது நமக்கு தேவையான ஏவோட மதிப்பு. அதாவது ஏவோட மதிப்பு ப்ளஸ் 15 இருக்கும், அப்படி இல்லை மைனஸ் 15 இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 15னா இதுதான் அர்த்தம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2y² மைனஸ் ஏஒய் ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றவை போல் இருமடங்கு எனில் ஏயின் மதிப்பு காண்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 தீர்வுகள் இருக்கும், 2 மூலங்கள் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, 1 மற்றதை போல் 2 மடங்கு. இப்போ ஒருவேளை ஒரு மூலம் 2 அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்கும், இதோட 2 மடங்கு 4 இருக்கும். ஒரு மூலம் 5 அப்படின்னா இன்னொன்று என்னவா இருக்கும், இதோட 2 மடங்கு 10 இருக்கு. இப்படி இருக்கு. அப்பனா நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம், ஒரு மூலம் நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கலாம். அப்ப இன்னொரு மூலம் என்னவா இருக்கும், 2 ஆல்பா. பீட்டான்னு போட்டுறாதீங்க. சரியா? 2 இதை விட 2 மடங்கு. அங்க பாருங்க 2ன்னு சொன்னா, அப்ப 2ஓட 2 மடங்குனா 2 கொண்டு பெருக்கலாம் 4. அப்ப பாருங்க, ஒரு மூலம் 5, அப்ப இன்னொரு மூலம் என்னது 10. என்ன செஞ்சோம், 5 2 கொண்டு பெருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு மூலம் ஆல்பா அப்படின்னா இன்னொரு மூலம் என்னது 2 ஆல்பா. இப்ப இது 2 கூடுதலும் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஈஸியா ஏவோட மதிப்பு வந்துடும். அதுக்கு முன்னால நமக்கு ஏபிசியோட மதிப்பு வேணும். முதல்ல ஏவோட மதிப்பு. ஏன்னா என்னன்னா y² கெழு 2, பின்னா என்னன்னா ஒய்யோட கெழு மைனஸ் ஏ, சீன்றது மாறிலி உறுப்பு. சரியா? முதல்ல நம்ம மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். மூலங்களின் கூடுதல். எந்தெந்த மூலத்தை கூட்டணும், ஆல்பாவையும் 2 ஆல்பாவையும் தான் 2 மூலம் கூட்ட போறோம். கூட்டினோம்னா நமக்கு என்ன நிபந்தனை, மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், பிக்கு பதிலா மைனஸ் ஏ பை ஏக்கு பதிலா 2. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆல்பா 2 ஆல்பா, ஒரு ஆல்பாவை 2 ஆல்பாவை கூட்டினோம்னா 3 ஆல்பா, மைனஸை மைனஸ் பெருனா பிளஸ் ஏ பை 2. அதுக்கு அடுத்து பாருங்க, ஆல்பா ஈக்குவல் டு ஏ பை 2. இந்த 3ங்க வந்து வகுத்தல மாறும், பகுதியில் வரும். பகுதியில் ஏற்கனவே 3 இருக்கு. சரியா? அப்போ பாருங்க, ஆல்பா ஈக்குவல் டு ஏ பை 2 3 பெருக்குனா 6. இது வந்து சமன்பாடு 1 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மூலங்களின் பெருக்கல் பலன். எந்த மூலங்களை பெருக்கணும், இந்த ஆல்பாவையும் இந்த 2 ஆல்பாவையும் பெருக்க போறோம். அப்ப ஆல்பா பெருக்கல் 2 ஆல்பா. என்ன நிபந்தனை, சி பை ஏ. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு சி. சியோட மதிப்பு பாருங்க 64, ஏவோட மதிப்பு 32. எழுதிக்கலாமா? சியோட மதிப்பு 64, ஏவோட மதிப்பு 32. இப்ப பாருங்க, இது பெருக்கலாமா, அந்த 2 அப்படியே வந்துடும். ஆல்பாவை ஆல்பா பெருக்குனா ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க வெறும் 2 தான், 32 கிடையாது. சரியா? இந்த இடத்துல பாருங்க, ஏவோட மதிப்பு வெறும் 2 தான். நான் தப்பா 32 போட்டு மாத்திக்கங்க. இப்ப பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, 2 6, 2 2 4. அப்ப என்ன இருக்கு, 32 இருக்கு. அப்போ ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இந்த 2 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, 16 2 32. அப்போ ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 16. இது என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சமன்பாடு 1 2. சரியா? ஏற்கனவே 1 இருக்கு, இது 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, சமன்பாடு 1 கொண்டு 2ல பிரதியிட போறோம். சமன்பாடு 1 எதுல பிரதியிட போறோம், 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டில் கொண்டு பிரதியிட போறோம். இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆல்பாவோட மதிப்பு ஏ பை 6ன்னு இருக்கு. இந்த ஆல்பாவுக்கு பதிலாக மாற்ற போறோம். ஆல்பாவுக்கு பதிலா ஏ பை 6 அடுக்கு 2 ஈக்குவல் டு 16. இப்ப பாருங்க, ஏவை ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர் தான், 6 ஸ்கொயர் பண்ணா 6 6 36 ஈக்குவல் டு 16. நமக்கு ஏதானே வேணும், அப்ப ஏ ஸ்கொயர் மட்டும் இங்க இருக்கட்டும். 16. இந்த 36 இங்க வந்தா பெருக்கலாம் மாறும், பெருக்கல் 36. வகுத்துல இருந்துச்சு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறிச்சு. நமக்கு ஏ தான் வேணும். ஏ ஈக்குவல் டு, இங்க ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம், இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். ஸ்கொயர் கட் பண்ணி இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் என்ன இருக்கு, 16 பெருக்கல் 36. ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பெருக்கல் இருக்கு, நம்ம தனித்தனியாக வர்க்கமூலம் எடுக்கலாம். 16க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 4 பெருக்கல் 6, 36 இருக்கா, 36க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 6. அப்போ ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4 24. இதான் என்னது நமக்கு தேவையான ஏவோட மதிப்பு. தனித்தனியாக எழுதிடுமா, தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு பிளஸ் 24, இன்னொன்று மைனஸ் 24. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது.
ஆறாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மெய்யெண்களை மூலங்களாக கொண்ட 3x² + kx + 81 = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் எனில் k இன் மதிப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2 மூலங்கள் இருக்கும். அது என்னவா இருக்கு? மெய்யெண்களா இருக்கு. இந்த 2 மூலத்துல ஒரு மூலம் மற்றொன்றின் வர்க்கம். வர்க்கம்னா ஸ்கொயர்னு அர்த்தம். ஒரு மூலம் 2 அப்படின்னா இன்னொன்று என்னவா இருக்கும்? வர்க்கம் 2 ஸ்கொயரா இருக்கும். ஒரு மூலம் 5 அப்படின்னா இன்னொன்று என்னவா இருக்கும்? 5 ஸ்கொயராக இருக்கும். அப்படின்னா இந்த கேவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, முதல்ல நம்ம ஏபிசியோட மதிப்புல எடுத்து எழுதுமா? ஏன்றது x² கெழு 3, பின்றது எக்ஸோட கெழு கே, சின்றது மாறிலி உறுப்பு 81. இப்ப பாருங்க, ஒரு மூலம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆல்பான்னு எடுத்துக்கலாமா? இன்னொன்று என்னவாக இருக்கும்? ஆல்பா ஸ்கொயர். மற்றொரு மூலம் ஆல்பா ஸ்கொயர் ஆகும். நம்ம என்ன ஒரு மூலம் 2, இன்னொன்று என்னது? 2 ஸ்கொயர். அப்போ ஒன்று ஆல்பான்னா இன்னொன்று என்னது? ஆல்பா ஸ்கொயர். இந்த 2 மூலங்களின் கூடுதலும் பெருக்கலும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக கேவோட மதிப்பு வந்துடும். பாருங்க, முதல்ல மூலங்களின் கூடுதல் எதை கூட்ட போறோம்? ஆல்பாவையும் ஆல்பா ஸ்கொயரையும் கூட்ட போறோம். நமக்கு என்ன கண்டிஷன்? -b/a. இப்ப பாருங்க, ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துருமா? பி பாருங்க, பியோட மதிப்பு என்ன பாருங்க? கே பை ஏ. ஏவோட மதிப்பு 3. இது வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது மூலங்களின் பெருக்கல் பலன். கண்டுபிடிமா? பாருங்க, மூலங்களின் பெருக்கல் பலன். எந்த மூலங்களை? இந்த 2 மூலத்தை பெருக்க போறோம். ஆல்பா பெருக்கல் ஆல்பா ஸ்கொயர். இப்ப பெருக்கலுக்கு நமக்கு என்ன நிபந்தனை? c/a ஈக்குவல் டு சியோட மதிப்பு பாருங்க 81. இந்த இடத்துல ஏவோட மதிப்பு 3. சரியா? இதை கேன்சல் பண்ணுமா? 1 3 3, 2 3 6, 8 இருக்கு, 2 3 6, மிச்சம் 2 வந்தா 21, 7 3 21. இப்ப பாருங்க, ஆல்பாவையும் ஆல்பா ஸ்கொயரையும் பெருக்குனா ஆல்பா அடுக்கு 3, ஆல்பா அடுக்கு 3 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 27. இப்ப பாருங்க, ஆல்பா அடுக்கு 3 ஈக்குவல் டு இந்த 27 3ன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். சந்தேகம் பெருக்கி பாருங்க, எப்படி எழுதலாம்? 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்குங்க 3 9 9 27. அப்ப 27 3ன் அடுக்கு 3 எழுதலாம். பிராக்கெட் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. பரவாயில்ல. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, எது சமமா இருக்கு? அடிமானம் அடுக்கு சமமா இருக்கு இல்லையா? 3 3 அடுக்கு சமமா இருக்கு. அப்ப அடிமானம் சமம். therefore ஆல்பாவோட மதிப்பு 3. இங்க அடிமானத்துல ஆல்பா இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப ஆல்பாவோட மதிப்பு 3. இப்ப என்ன செய்ய போறோம்? இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாமா? இதுதான் கொண்டு போய் அங்க பிரதியிட போறோம். என்ன பிரதியிட போறோம்? சமன்பாடு 2ஐ 1ல் பிரதியிட. 1வது சமன்பாடுல கொண்டு போய் பிரதியிட போறோம். பிரதியிடுமா? முதல்ல பாருங்க, ஆல்பா இருக்கு. ஆல்பாக்கு மேல என்ன பிரதியிட போறோம்? 3 பிளஸ் இந்த இடத்துல பாருங்க ஆல்பா ஸ்கொயர். ஆல்பாக்கு மேல 3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு -k/3 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, 3 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஈக்குவல் டு -k/3. இப்ப பாருங்க, கூட்டிடலாமா? 3ஐயும் 9ஐயும் கூட்டினா 12 பெருக்கல் இந்த 3 இங்க வந்துச்சுன்னா பெருக்கலா மாறிடும். வகுத்தலுக்கு வந்து பெருக்கலா மாறும். ஈக்குவல் டு -k. இப்ப பாருங்க, 3 12 36, 36 ஈக்குவல் டு -k. இப்ப பாருங்க, இத இந்த பக்கம் கொண்டு வாங்க. இடது பக்கம் வந்தா இது பிளஸ் கேவா மாறும். இது வலது பக்கம் கொண்டு போங்க -36 மாறும். புரியுதா? பாருங்க, -k. இடது பக்கம் வந்தா பிளஸ்ஸா மாறிடுச்சு. இது +36, வலது பக்கம் வந்தா -36 மாறிடுச்சு. இதான் என்னது? நமக்கு தேவையான கேவோட மதிப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.